ப்ரோ வேற லெவல் சம்பவம் ப்ரோ. மற்ற தேட்டர்லாம் எங்கே ஸ்க்ரீன் என்ன ஆக போகுதுன்னு பயமாக இருக்குது. எம்ஜிஆர்னா 1001 படம், ரகசிய போலீஸ் 115 இப்படி தான் நினைக்கிறோம்ல. சிவாஜிக்குன்னா ஒரு பாசமலர் அந்த மாதிரி, விஜய்க்குன்னா படம் கில்லி 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 கில்லி. பிரகாஷ்ராஜ் ஸ்டைலில் சொல்லணும்னா, ஆய் செல்லம் லவ் யூ டார்லிங் தலலாச்சும் சாமி செல்லண்டு டார்லிங் சொல்ல தப்பு 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 கோயில் வாசல்னு கோட்டை வாசல் வரை கொலை பண்ணியிருக்கேன் மதுரை முத்தப்பாண்டி கோட்டடு செல்லண்டு செல்லம் கில்லு ஆஹா ரீலீஸ் புது லுக்கு சொல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது தப்பு 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 செல்லண்டு தலலாச்சும் சாமி லவ் யூ டார்லிங் ஆஹா. ப்ரோ இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து தளபதியோட வெறித்தனமான ஃபேனு. டேட்டோலாம் போட்டிருக்கேன். இது ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டது. தளபதி மேலே அந்த அளவுக்கு ஒரு பாசம், ஒரு வெறித்தனம். இந்த படம் வந்து போன வருஷம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, இந்த வருஷத்தில் வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறேன்னு. இது டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் இப்போ வந்து 2020 கன்ஃபார்ம் ஆகி, இதுக்கு செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா அப்போ வந்து எங்களால் பார்க்க முடியல, இப்போ தான் பார்க்க போகிறோம் தேட்டரில். அப்படின்றப்ப அது வேறு லெவல் மூமெண்ட்டில் இருக்குது. எப்போ தாண்டா இது ஒரு புது படம் மாதிரி எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ புது படம் நிறைய படம் வாரிசு வந்துட்டு போயிடுச்சு, பீஸ்ட் படம் நிறைய படம் வந்துச்சு, ஓரளவுக்கு சரியாக போகல. லியோ படத்தையே அப்படி இப்படின்ட்டாங்க. ஆனால் கில்லி படம் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. டிவிலேயே அத்தனை வாட்டி போட்டு என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். தேட்டரில் பார்க்குறப்ப ஒரு பாட்டு கூட குறை சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு சாங்லேருந்து அப்படி போட்டு சாங்லேருந்து எல்லா பாட்டுக்கும் என்ஜாய் பண்ணி வேறு லெவலில் ஆடுவோம் ப்ரோ. அது ஒரு வேறு லெவல் வைப்பு. தளபதி கெரியரில் மிக முக்கியமான ஒரு படம்னா கில்லி 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 மட்டும்தான் ப்ரோ. அது மெயினான சீன், அந்த கத்தி வச்சிருப்பார்ல, அது வேற லெவலில். அந்த படத்துலேயே ஒரு ஹைலைட் சீன்னா அதுதான். ஏன்னா கிளைமேக்ஸு அப்படி இப்படின்னு நிறைய சீன் இருக்குது. படத்தோட மெயினான சீன் அந்த சீனுக்காக தான் ப்ரோ வெயிட்டிங்கு. அதை வந்து தேட்டரில் பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போயே காத்துட்ருக்கேன் ப்ரோ. பார்த்தீங்கன்னா இப்போ கில்லி வந்து April 20 ரிலீஸ் ஆகுது. கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து நான் சின்ன வயசில் நான் பிறகுறப்போ கில்லி படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ நான் வந்து எனக்கே 20 வருஷம் ஆகுது, 20 வயசு ஆகுது. அப்போ இந்த படத்தை மறுபடியும் தேட்டரில் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸ் சீன் தான். கிளைமேக்ஸ் சீன் அப்புறம் அந்த கார் சேசிங் சீனும் ரொம்ப நல்லாயிருக்கும் படத்தில். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வருது. நான் வந்து அப்போது குழந்தையாக இருந்தேன், வந்து தேட்டரில் பார்க்க முடியல. இப்போ வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் படம் பார்க்கறதுக்காக. ப்ரோ அந்த சொல்லுவாங்க, அந்த பிளேடுக்கு சொல்லுவாங்க டைலாக் விஜய் சார், அதுக்காக தான் ப்ரோ வெயிட் பண்ணுறேன். மூமலவைங் அந்த டைமுக்கு தான் ரொம்ப எதிர்பார்க்குறோம். கில்லினா ஒரு எம்ஜிஆர் இதுனா 1001 அப்படி ஒவ்வொரு இது இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படம் இருக்குது. அது மாதிரி விஜய்க்குன்னா கில்லி, போக்கிரி இந்த மாதிரி படத்தை திரும்பி ரிலீஸ் எப்போ ஆகும், ரிட்டன் ரிலீஸ் எப்போ ஆகும்னு எதிர்பார்த்துட்ருப்போம். ஏன்னா ஒவ்வொரு சீனும் அடுத்தது என்ன வருதுங்கிற ஒரு அட்ராக்ஷனாக அதை விஜயோடது அங்கே விஜயாக தெரியாது. ஒரு கபடி விளையாட்டு வீரராக மட்டும்தான் தெரியும். அதில் நடிக்கலை, அவர் வாழ்ந்துருக்காரு. அதனால் அந்த படத்தில் வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு சீனுமே அது அந்த வில்லனாக இருக்கிற ஒரு பிரகாஷ்ராஜோடலாம் முதல் சீனில் அவர் அடிக்கிற இது அப்போவே ஆரம்பமாயிருது. அதே லாஸ்ட் சீனில் அந்த கிளைமாக்ஸில் சண்டை வரும்போது இப்போ வாடான்னு சொல்லி கபடி கபடின்னு பாடும்போதெல்லாம் ரொம்ப 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 உணர்ச்சி வசமான ஒரு இது. படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறோம். இது ரெண்டாவது ரிலீஸ்ன்னு நாங்கள் பார்க்க மாட்டோம், முதல் ரிலீஸ் இடம் தான் பார்க்கோம். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்குது. அதில் விஜய்ங்கிறது எம்ஜிஆர்னா 1001 படம், ரகசிய போலீஸ் 115 இப்படி தான் நினைக்கிறோம்ல. சிவாஜிக்குன்னா ஒரு பாசமலர் அந்த மாதிரி, விஜய்க்குன்னா படம் கில்லி 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 போக்கிரி 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 அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். வாழ்த்துக்கள். கில்லி வந்து நம்ம வந்து சார் என்றைக்கோ நடித்த படம்னு சொல்கிறத விட எப்போயுமே பார்த்துட்ருக்கிற ஒரு படத்தில் அது ஒரு லிஸ்ட்டு தான் கில்லி. நல்ல ஒரு இந்த தலைமுறைக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபிலிம் சொல்கிற வரைக்கும் அது போஸ்ட்டே நல்ல ஒரு வேறு லெவலில் இருக்குது. பிரகாஷ்ராஜ் ஸ்டைலில் சொல்லணும்னா, ஆய் செல்லம் லவ் யூ டார்லிங் தலலாச்சும் சாமி செல்லண்டு டார்லிங் சொல்ல தப்பு 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 கோயில் வாசல்னு கோட்டை வாசல் வரை கொலை பண்ணியிருக்கேன் மதுரை முத்தப்பாண்டி கோட்டடு செல்லண்டு செல்லம் கில்லு ஆஹா ரீலீஸ் புது லுக்கு. அது அந்த மாதிரி நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவியில் இருந்துக்கிட்டு சார் வர சனிக்கிழமை, அதாவது 20ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம வந்து எல்லாருமே மீட் பண்ணுறக்கு ஒரு புது படமாக தேட்டரில் அங்கங்கே வந்து கில்லி சொல்லி அடிக்கிற அளவுக்கு ஆகும். நல்ல ஒரு தள்ளி போகிற அளவுக்கு நல்லா வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சொல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது தப்பு 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 செல்லண்டு தலலாச்சும் சாமி லவ் யூ டார்லிங் ஆஹா. சாங்ஸில் அதில் இன்ட்ரோ சாங் அப்புறம் அஜினரிவில் சாங் ரொம்ப ஃபேவரட் எனக்கு. நல்லா இருக்குது ப்ரோ. ஆஃப்டர் இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ லியோவில் பார்த்தோம். இப்போ வந்து அகைன் பேக் டு கில்லியில் பார்க்க போகிறோம்.
ப்ரோ வேற லெவல் சம்பவம் ப்ரோ. மற்ற தேட்டர்லாம் எங்கே ஸ்க்ரீன் என்ன ஆக போகுதுன்னு பயமாக இருக்குது. ஏன்னா போஸ்டரை பார்த்தீங்களா, அந்த லுக்கை பார்த்த உடனே அப்படி இருக்குது. வேற லெவல் தலைவன். அவரோட ஹைப் வந்து இன்னும் கூடிட்டே தான் போகுது. ஆமாம் ப்ரோ, இப்போ கோட் படம் போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் இன்னும் ஒரு படம் தான். அந்த படம் ஹச் வினோத் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஸோ அடுத்த படம் வரலினாலும் பரவாயில்ல, இந்த படத்தை வந்து நம்ம வேற லெவலில் என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா அவரோட படம் வந்து தேட்டரில் இதுக்கப்புறம் வரப்போவதில்ல. அதனால வர படத்தை நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டாடுவோம் ப்ரோ. ப்ரோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரில. ஃபேன்ஸோட இது இதுதான் லாஸ்ட்டு படமாக இருக்கும், ரீலீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு படமே இல்லை. அந்த தளபதி இது கோட்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும் ப்ரோ. பார்க்க கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. முதல் சீனே எதிர்பார்க்குறோம். முதல் சீனே எண்டல் வந்த பிரகாஷ்ராஜ் அடிக்கிற சீனு, அப்புறம் அவர் விரட்டுற சீனு, அந்த த்ரிஷாவை இது பண்ணும்போது கழுத்தில் கத்தி வச்சுட்டு தப்பிச்சு போகிற சீனு, அது வேறு. அப்புறம் அந்த பாட்டு இருக்குதே, அருமையான பாட்டு, அதான் கொக்கர பாட்டு, அதெல்லாம் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டான பாட்டுங்க. அந்த உணர்வுபூர்வமான பாட்டுங்க. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அவங்க நடிக்கிறாப்புல தெரிய வாழ்ந்தாப்புல இருக்கும். அற்புதமாக இருக்கும். ரிலீஸ் ஆகுனா முதல் ஷோவை நம்ம பார்ப்போம். இது லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் சீன் தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மதுரைக்கு பிளேட்டில் அனுப்பிச்சி விடும்போது அப்படியே கில்லி கபடியில் விளாடும் போது அப்படியே ஒரு பதட்டமாக இருக்கும் இல்லையா, என் ஆள் போகிறாளா அப்படி சொல்லுவான். இல்லைடா அங்கே உட்காந்துருக்கேன், அது சொல்கிற மாதிரி நல்லா இருக்கும். வாங்கி கொடுத்த யாபங்கள்லாம் பல யாபங்கள்லாம் வந்து ஒரு வெரி இன்ட்ரெஸ்டானது. அவர் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை நான் இது. ஆனால் அது எப்போயுமே வேறு லெவலே வேறு. அதுதான் இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு மூவி. நல்ல ஒரு ஆக்ஷன் கிங், போக்கிரி, கில்லி, இந்த மாதிரி இந்த மாதிரி திருமலை, அந்த லிஸ்ட்டில் இது ஒரு படம் ஒரு அருமையான இருக்குது. நல்ல ஒரு எல்லா ரசிகரும், விஜய் ரசிகராக இருந்தாலும் சரி, அஜித் சார் ரசிகராக இருந்தாலும் எல்லா ரசிகர்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். நல்ல ஒரு படம் தான். ஃபஸ்ட்டு இப்போ தான் கோட் ஃபஸ்ட்டு இங்கே ரிலீஸ் ஆச்சு. அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அடுத்த மோர் அப்டேட்ஸ் வரப்போ எக்ஸைட்மெண்ட் அதிகமாக நம்புகிறேன் ப்ரோ. அது அவர் தான் ப்ரோ கேட்கணும். ஏன்னா அவரோட கெரியரு அது அவர் தான் முடிவு பண்ண முடியும், நம்ம எதுவும் தலையிட முடியாது. இருக்கும் ப்ரோ கன்ஃபார்ம். இப்போ ஆல்மோஸ்ட் டிக்கெட் புக் ஆகிடுச்சு நினைக்கிறேன். நான் டிக்கெட் புக் பண்ணுற போகிறப்பே வந்து நிறைய புக் ஆகிடுச்சு டிக்கெட்ஸ்லாம். ப்ரோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆடியன்ஸுமே வந்து கவர் பண்ணுறாங்க ப்ரோ படத்தை. ஏன்னா வந்து எல்லாருமே எதிர்பார்த்து வந்து கில்லியோட ரிலீஸ் தான் எதிர்பார்த்துருந்தாங்க. ஸோ அதுவே வந்து கிடைக்கும் போதே யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க அதை பார்க்கறதுக்காக. ப்ரோ அதுதான் ப்ரோ லாஸ்ட்டாக லியோவில் இப்போ பார்த்தது. அந்த விண்டேஜில் பார்க்கணுன்னா இப்போ நம்ம கில்லிக்கு தான் போய் ஆகணும். கண்டிப்பாக எல்லாம் வெயிட் பண்ணுறது அதுதான் ப்ரோ. பாட்டு பார்த்து இது கடைசி படமாக என்ன அவர் நடிக்கிறார் என்னமா தெரியாது. பாட்டை பார்க்கும்போது அது வேறு லெவலாக இருக்கும்போது தெரியுது. என்னானே யூகிக்க முடியல. என்ன கதை, என்ன யூகிக்க, அரசியலா இதா எப்படின்னு யூகிக்க முடியல. வந்தால் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும். அதிகமாக வரும், கன்ஃபார்மாக அதிகமாக வரும்.